ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். லூக்கா 2:14 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை மெய்ப்பெர்களுக்கு அறிவிக்க வந்த பொழுது தேவனை துதித்த வார்த்தைகள் தான் இவை. அதில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம், அது 3மே உண்டாவதாக அப்படின்னு சொல்லி. அதில் முதலாவதாக தேவனுக்கு மகிமை. நம்ம என்னதான் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் எல்லா காரியங்களையும் பிஸியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமை, ஏன்னா தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்துருக்கிறார்ல. ஸோ அதற்கான அந்த கனத்தையும் மரியாதையும் நம்ம இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் அவருக்கு முதலாவது செலுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் பார்க்குறோம். அடுத்ததாக சமாதானம். நம்ம யாருமே சொல்ல முடியாது நான் ஒரு சோகத்தில் இருக்கிறேங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறோம். எல்லோரும் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸில் சமாதான பிரபு. அந்த சமாதானம் அவர் கொடுக்கப்படும் பொழுது அதுவும் கொடுக்கப்பட்டாயிற்று. எப்படி வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும் பொழுது அந்த வெளிச்சம் உண்டாயிற்றும், அதே போல் நம்மளுடைய சமாதான பிரபுவும் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அதை சுதந்திரிக்க வேண்டியது நாம தான். அதுவும் அந்த சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா ஒருவரும் தர முடியாத, எடுக்க முடியாத தேவ சமாதானம். அடுத்ததாக மனுஷர் மேல் பிரியம். நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளைகளில் பார்க்குறோம்ல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி. நம்ம யாருமே சொல்ல முடியாது நான் எப்படிங்க எல்லாரையுமே நேசிக்க முடியும், நான் என்னுடைய அப்பா மாதிரி அம்மா மாதிரி ரொம்ப ஷை டைப்பு, நான் ரொம்பலாம் யார்ட்டையும் பேச மாட்டேன், மிங்கிளாக மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரோமர் 5:5 பார்க்குறோம்ல, பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த தேவ அன்பை கொண்டு தான் நம்ம மற்றவர்களை நேசிக்க சொல்கிறாரு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழைய வருத்தங்கள், கோபங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் எல்லாரோடையும் ஒப்புரவாகி இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பை நம்ம சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இன்றைக்கி நாம் நம்மளை நிதானித்து பார்த்து, ஆண்டவரே இதில் நான் எதிலெல்லாம் குறைப்பட்டிருக்கணும் அதையெல்லாம் என்னை சரி பண்ணி என்னை சீர்பொருந்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.